அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க கல்வித்துறையை கலைக்கும் உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். இதன் மூலம் கல்வி தொடர்பான பொறுப்பு மாகாண அரசுகளிடம் ஒப்படைக்கப்படும். செலவினங்களை குறைப்பதற்காகவே இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அமெரிக்காவில் 1,00,000 அரசு பள்ளிகளும் 30,000 தனியார் பள்ளிகளும் செயல்பட்டு வருகின்றன. பள்ளிகளின் 85% செலவுகளை மாகாண அரசுகள் நிர்வகிக்கின்றன. ஆனால் மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கும் பொறுப்பு மத்திய கல்வித்துறையின் கீழ் உள்ளது. இதனால் மாணவர் கடன்கள் 1,00,000 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளன. இதை கட்டுப்படுத்துவதற்காகவே கல்வித்துறையை கலைத்து பொறுப்பை மாநிலங்களுக்கு மாற்றிவிடுவதாக டிரம்ப் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், கல்வித்துறையை கலைப்பது குழந்தைகளுக்கும் குடும்பங்களுக்கும் நன்மை தரும். 45 ஆண்டுகளாக செயல்பட்ட கல்வித்துறையின் செலவினங்கள் 600% உயர்ந்துள்ளது. அமெரிக்கா கல்விக்காக அதிகம் செலவழிக்கிறது. ஆனால் 8ஆம் வகுப்பு மாணவர்களில் 70% மாணவர்களுக்கு வாசிக்கவும் கணிதம் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. எனவே கல்வி பொறுப்பை மாநில அரசுகளுக்கு மாற்றுகிறோம். அதுபோல் சிறப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். இந்த நடவடிக்கைக்கு குடியரசுக் கட்சி, கல்வி ஆர்வலர்கள் மற்றும் பலர் கடும் விமர்சனங்களை வெளியிட்டு வருகின்றனர். அரசு துறைகளில் பணிநீக்கம் மேற்கொண்டு வரும் டிரம்ப் ஏற்கனவே 1000 கல்வித்துறை ஊழியர்களை நீக்கியுள்ளார். இப்போது கல்வித்துறையையே முற்றிலும் கலைக்க எடுத்த முடிவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.